பலாவு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன? இஞ்சி பூண்டு விழுது, 6 தக்காளி, 4 வெங்காயம், கறிவேப்பிலை தேவையான அளவு, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி சோப்பு, புதினா சோப்பு. ஆன் செய்தவும் ஒரு 4 ஸ்பூன் பியூர் கடலை எண்ணெய். அது கூட டேஸ்ட்டுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும். பட்டை, கிராம்பு, இது என்ன பூவா? அன்னாசிப்பூ, அன்னாசிப்பூ, லவங்கம், ஏலக்காய். எண்ணெய் சூடானவுடன் அதை சேர்க்கவும். கறிவேப்பிலை போடவும். நல்லா நான் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் பொங்கி வரும். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்க்கவும். தக்காளி, நன்றாக வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு இரண்டையும் கையில் இடித்த பூண்டு இஞ்சியை சேர்க்கணும். சேர்க்க வேண்டும். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போடும். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடவும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடவும். சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன். அதுலேயும் காரம் இருக்கும். இவ்வளவு மசாலா இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் கிடைக்கும். நறுக்கி கொள்ளவும். இது வதக்கும் போதே சிறிதளவு கொத்தமல்லி தழை, புதினா தழை இதை பண்ணி பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டு ரைஸ் போடணுங்களா? பொன்னி அரிசி நாங்கள் போட்ட மசாலாவுக்கு 3/4 kg அரிசி போட்டு சமைக்கிறோம். நன்றாக கலக்கியவுடன் தேவையான அளவு விசில் நின்று வர்றதுனால 1 போதும், ஸ்லோ பண்ணணும். குக்கரை பலாவ் ரெடி. பேசனில் என்ன போட்டு ஆவி பறக்க சூப்பராக இருக்கு.